institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. அடுத்த கட்டமாக சட்டத்துறைக்கு அடுத்த கட்டமாக சட்டத்துறையோட பதிலுரை போயிடலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களாட்சி முறையின் அடிப்படையே சட்டத்தின் ஆட்சி. ரூல் ஆஃப் லா என்றால் மிகையாகாது. சட்டங்கள் செம்மையாக இருந்தால் ஆட்சியும் அவ்வாறு இருக்கும் எனலாம். அதுபோல ஆட்சி செம்மையாக இருக்கும், சட்டங்கள் செம்மையாக இருக்கும் எனலாம். அந்த வகையில் சட்டத்தின்படியாக நேர்மையான திறமையான ஒரு ஆட்சியை விரும்பும் மக்களின் உள்ளார்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் அவற்றை நிறைவேற்றும் ஆட்சியாக இருந்து வருகிறது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் கொள்கை முடிவுகளுக்கும் சட்ட வடிவம் கொடுப்பதில் சட்டத்துறை பிளேஸ் எசென்சியல் அண்ட் குரூஷியல் ரோல். சமூக நீதி உள்ளிட்ட அரசின் கொள்கை முடிவுகளை சட்டமாக வடித்தெடுப்பதில் மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கான அடிப்படை வசதி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதில் ஏற்படும் சட்ட பிரச்சனைகளுக்கு சட்டத்துறை ஆலோசனைகள் வழங்குகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் பிற துறைகளை போன்ற சட்டத்துறையும் கவனிப்பாரட்டு கிடந்தது. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரசின் அத்தனை துறைகளும் ஆலோசனைகளை வழங்கி சட்டத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். மேலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டத்துறையின் செயல்பாடுகளை 29/7/2026 அன்று ஆய்வுகளை செய்தார். ஆய்வின் போது சட்ட கல்வித்துறைக்கு தேவையான பணியிடங்களை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றிட ஆணை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அந்த ஆணைகளை அறிவிப்புகளாக இந்த அவையில் என் உரையில் முடிவில் வெளியிட உள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தரமான சட்ட கல்வியை வழங்குவதில் தலையாய பணி செய்வே அரசு சட்டக் கல்லூரிகள். தமிழ்நாட்டில் 15 அரசு சட்ட கல்லூரிகள் உள்ளது. அதில் 5 ஆண்டுகள் அதாவது BA LLB படிப்பில் 9980 மாணவர்களும், 3 ஆண்டுகளுக்கான BA LLB படிப்பில் 7066 மாணவர்களும், 2 ஆண்டுகள் அதாவது LLM படிப்புகளில் 840 மாணவர்கள் என ஆக மொத்தம் 17886 மாணவர்கள் சட்டக்கல்வியில் பயின்று வருகின்றனர். ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தேவைக்கேற்ப அரசு சட்டக் கல்லூரிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது அவசியமாகும். ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் புதிதாக ஒரே ஒரு சட்டக்கல்லூரி மட்டுமே துவங்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் கடந்த ஆட்சி காலத்தில் 5 புதிய தனியார் சட்டக்கல்லூரிகள் துவங்க அனுமதி வழங்கப்பட்டன. அனுமதிக்கப்பட்ட அந்த 5 தனியார் சட்டக்கல்லூரியில் 3 கல்லூரிகள் சரியான முறைகேடு காரணமாக தற்பொழுது அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரியஸ் வயலேஷன் காரணமாக அறிவிப்பு எண் 1. தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட அனைத்து சட்டங்களும் அவசர சட்டங்கள் மற்றும் சட்ட முன்வடிவங்களில் அரசியல்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வசதியாக செய்ய நுண்ணறிவு மூலமாக தமிழ்நாடு சட்ட தொகுப்பு இணையவாசல் என்னும் மின்னணு களஞ்சியம் உருவாக்கப்படும். சேலம், நாமக்கல், தேனி மற்றும் காரைக்குடி ஆகிய அரசு சட்டக் கல்லூரிகளில் 2026-27 ஆண்டில் கல்வியாண்டுகள் முதல் புதிய முதுநிலை LLM பட்டப்படிப்பு பிரிவுகள் தொடங்கப்படும். இதற்கான ஒரு கல்லூரிக்கு 2 இணை பேராசிரியர் வீதம் 8 இணை பேராசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும். அறிவிப்பு எண் 3. வேலூர் மற்றும் செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்புகளை நிறுவனமான தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் மூலம் மாணவர் விடுதி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பற்றை பெரும்புதூர் மற்றும் புதுப்பாக்கம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 12 அரசு சட்டக் கல்லூரிகளில் தலா 2 குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அதாவது RO சிஸ்டம் நிறுவப்படும். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பற்றை பெரும்புதூர் மற்றும் புதுப்பாக்கம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 12 அரசு சட்டக் கல்லூரிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும். சென்னை தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்தில்
நிர்வாக செயல்பாடுகளை நவீனப்படுத்தும் வகையில் அனைத்து அலுவலக ஆவணங்களையும் மின்னணு மயமாக்கும் வகையில் ஆஃபீஸ் முறை நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பெருங்குடி வளாகத்தில் செயல்படும் அரசு சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் மூலம் கூடுதல் விடுதி கட்டடம் கட்டப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் தேர்வு நிர்வாகத்தை நவீனப்படுத்தும் வகையில் விடைத்தாள் மதிப்பீடும் விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள முழுமையான தேர்வு end-to-end எக்ஸாமினேஷன் ஆட்டோமேஷன் மற்றும் இணைய வழி மதிப்பீடு ஆன்லைன் வேல்யூவேஷன் அமைப்பு செயல்படுத்தப்படும். சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இணைப்பு தனியார் சட்டக்கல்லூரிகள் பயிலும் சுமார் 30,000 சட்ட மாணவர்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் சட்டவியல் மையம் அமைக்கப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நூலக வளாகம் மேம்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக நூலகத்திற்கு புதிய சட்ட புத்தகம் மற்றும் மின்னணு தகவல் வளங்கள் கொள்முதல் செய்யப்படும். திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கான கூடுதல் விடுதி கட்டிடம் கட்டப்படும். இன்னும் சிறைத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறைத்துறையின் மானிய கோரிக்கை. நான் ஒரு பிள்ளை அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்போ நேரத்தை கருத்தில் கொண்டு நேரடியாக அறிவிப்புகள் செல்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி இத்துறைக்கான ஒட்டுமொத்த அறிவிப்புகளையும் தலைப்பையும் நான் இங்கே வாசிக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பை முழுமையாக வாசித்தாக பதிவு செய்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பெண் 1, திருவள்ளூர் மாவட்டத்தில் 500 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் ரூபாய் 48.76 கோடி செலவில் அமைக்கப்படும். வேலூர் மத்திய சிறையில் ஒருங்கிணைந்த மனநலம் பராமரிப்பு மையம் ரூபாய் 3.63 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். சிறைவாசிகள் பார்வையாளர்கள் சந்திப்பு மற்றும் காத்திருப்பு அறைகள் ரூபாய் 3 கோடி செலவினத்தில் மேம்படுத்தப்படும். சென்னை மத்திய சிறையில் தொழிற்பயிற்சி நிறுவனம் ITI தொழிற்பயிற்சி நிறுவனம் ரூபாய் 8 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். 9 மத்திய சிறைகளில் 2 மருத்துவர்கள் விகிதம் 18 கூடுதல் மருத்துவர்கள் ரூபாய் 2.16 கோடி செலவினத்தில் பணியமர்த்தப்படுவர். 9 மத்திய சிறைகள் 5 பெண்கள் தனிச்சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை ஆகியவற்றில் 21 செவிலியர்கள் ரூபாய் 2.15 கோடி செலவினத்தில் பணியமர்த்தப்படுவார்கள். சிறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் 15 ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் ரூபாய் 30 லட்சம் செலவினத்தில் பணியமர்த்தப்படுவர். சிறைத்துறை பணியாளர்களுக்கான சீருடைப்படியான காவல்துறை பணியாளர்களுக்கு இணையாக உயர்த்துதல். 13 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மனையியல் நிபுணர் சைக்காட்ரிஸ்ட் பணியமர்த்தப்படுவர். 12 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மருத்துவர் மற்றும் ஒரு செவிலியர் பணியமர்த்தப்படுவர். சிறை பணியாளர்களுக்கு மனித உரிமை, பாலிய சமத்துவம், மாற்றுத்திறனாளி சிறைவாசிகளை கையாளுதல் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் சீர்திருத்தம் தொடர்பான பயிற்சிகளுக்கு ரூபாய் 68 லட்சத்தில் அளிக்கப்படும். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.